அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிற்றுணா சமையலில் வெயில் காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். பைனாப்பிள் மோர் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் பைனாப்பிள் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 கப் தேங்காய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி துண்டு, 2 வெள்ளைப்பூண்டு, 1 கப் தயிர், நல்ல மிதமான புளிப்புள்ள தயிராக எடுத்திருக்கேன், 1/4 கப் சின்ன வெங்காயம், அளவில் 7 எடுத்திருக்கேன், சிறிதளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 பட்டை வத்தல், சீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், வெந்தயம், 4 மிளகு, தேவையான அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம பைனாப்பிள் மோர் குழம்பு செய்வோம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு சட்டியை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பைனாப்பிளை இதில் வேக விட போகிறேன். ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இப்போ மூடி வச்சு வேக விட போகிறேன். இப்போ பைனாப்பிள் வந்து மிதமான ஹீட்டில் வச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நான் மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். இப்போ இது அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு, தேங்காயும் இதில் போட்டு, சீரகம் இருக்கு இல்லையா, சீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் இதில் போட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் எடுத்து இதில் போடுறோம். 2 வெங்காயம் மட்டும்தான் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் அளவாக போட்டுக்கிட்டால் நல்லது, அதுதான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா அரைச்சிட்டேன். நல்லா எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் நல்லா அரைச்சிடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, பைனாப்பிள் வெந்துருச்சான்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் வெந்திருக்கும். அதான் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கிரேவிலாம் நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விடுறேன். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம மோர் சேர்த்து, மோரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டு கொதிக்க விடாமல் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வைக்கணும். இப்படி மூடி வச்சுட்டு இப்போ வடைச்சட்டி வச்சு, பக்கத்து சட்டியில் அடுப்பில் வடைச்சட்டி வச்சு நம்ம இதை தாளிக்க போகிறோம். சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ கடுகு போட்டு பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் வெந்தயம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்க வேண்டியதுதான். நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இந்த நேரத்தில் கருவேப்பிலையும் பட்டை வத்தலையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கருவேப்பிலையும் பட்டை வத்தலையும் சேர்த்து இதில் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை தாளித்து வச்சுருக்கிறதுல இந்த மோர் குழம்புல கொட்ட போகிறேன். இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பைனாப்பிள் மோர் குழம்புல நான் புளி வந்து ஒரு மிதமான புளி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல புளி வேணும் அப்படின்னா மோர் வந்து நல்லா புளிப்பாக இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக வரும். இது எல்லோரும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவை பயணம். நன்றி, வணக்கம்.